டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். மகன் ரவீந்திரநாத், எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோரும் இணைந்தனர். தேர்தல் ஆணையத்தின் கையேடுகளை தமிழில் வெளியிட வேண்டும், தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக கோரிக்கை. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக வந்த தகவல் உண்மையல்ல, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா விளக்கம். சட்டை பையில் மீண்டும் ஜெயலலிதாவின் படத்தை வைத்தார் செங்கோட்டையன். கடுமையான விமர்சனத்திற்கு பிறகு முடிவை மாற்றினார். தங்கம் விலை இன்று குறைந்தது, சவரனுக்கு 160 ரூபாய் சரிவு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று சந்தித்த ஓபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத், தீவிர ஆதரவாளரான எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். முன்னதாக அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ சேர்க்க இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்து வந்தார். வேறு கூட்டணிகளுக்கும் ஓபிஎஸ் செல்ல முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் அரசியல் ரீதியாக தனித்து விடப்பட்ட ஓபிஎஸ் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். தமிழக தேர்தல் அட்டவணை குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் ராகுல் நவீன் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுப்பது, பரிசு பொருட்கள் பதுக்கலை கண்காணிப்பது போன்றவை தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளை கண்காணிக்க ஐடி துறை தனி கட்டுப்பாட்டு அறையை ஒதுக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைய கையேடுகளை தமிழில் வெளியிட வேண்டும் என திமுக சார்பில் கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் NR இளங்கோவன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் அவர்கள் மனு அளித்துள்ளனர். தேர்தல் செலவின தொகைக்கான விகிதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியோடு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாயில்லத்தோடு மக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் மீண்டும் தளபதியாட்சி அமையும் என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ் குறித்த கேள்விக்கு அங்கு சொல்லும்படி ஒன்றுமே இல்லை என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் மற்றும் அன்புமணியை மீண்டும் இணைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ராமதாஸின் பேரன் சுகுந்தனை பாஜக பிரமுகர்கள் நேற்று MCR நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் வட மாவட்டங்களில் வாக்குகள் பிரிவதை தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை. எனவே பாமக வாக்குகள் சிதறாமல் இருக்க ராமதாஸ் மற்றும் அன்புமணியை மீண்டும் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.